அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸை பற்றி பார்த்துட்டு வர்றோம். இதற்கு முன்னாடி பாகத்துலலாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் ஆப்ஷன் ப்ரீமியம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அதே போல் அதனுடைய உண்மை விலை எதிர்பார்ப்பு விலை என்னென்னு பார்த்துருக்குறோம். மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். அதாவது அதனுடைய எல்லைகள் சந்தையை இருக்கிற இடத்துலேருந்து எந்த சம அளவில் நீங்கள் பார்த்தாலும் அதனுடைய மதிப்பு ஒரே அளவில் தான் இருக்கும். அந்த அளவு கொஞ்சம் சற்று மாறுபட்டால் யாரோ ஒருவருடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள இடைவெளியோட தாக்கம் இதில் தென்படும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷனை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போதே சப்போர்ட்னா சந்தை இந்த இடத்தில் தடுப்பாக மாறி அது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை சப்போர்ட் என்றும், சந்தை மேல் நோக்கி செல்லும்போது அதனுடைய தாக்கம் முடிந்து திருப்பி கீழே வருவது ரெசிஸ்டன்ஸ் என்றும், அதனால் மேல்முக தடுப்பு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழ்முக தடுப்பு சப்போர்ட் என்ற அடிப்படையிலும் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இதனை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே, இந்த வீடியோவின் நோக்கமே. இப்போ பாருங்கள், இது நிஃப்டியோடது நம்ம எடுத்துருக்குறோம். இது அட்டவணை. இதில் 18,200 கால் அண்ட் 200 புட் அப்படிங்கிறது பேர் ஹெஜ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். பேர் ஹெஜ்னா 2 ஸ்ட்ரைக் அதிகமான வர்த்தகமாக இருக்குது. அதற்கு அடுத்தது 18,300 காலும் 18,100 புட்டும் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு 18,200 கால் அண்ட் புட் இது எதற்கோசரம் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன்னா ரைட்டிங் கோசரம். ஏன்னா அவங்களோட முதலீட்டு பாதுகாப்புக்கோசரம் ஹெட்ஜிங் பண்ணுறக்கோசரம், அப்போ அவங்களோட நஷ்டத்தை குறைப்பதற்கோசரம் பயன்படுத்துவது. அதுவே ஆப்ஷன் வர்த்தகம் மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு இல்லாமல் இந்த ஆப்ஷன் மட்டுமே வர்த்தகம் செய்தால் அதுலேயும் 2 வகை, ஒன்று ரைட்டிங் பண்ணலாம் அல்லது பை பண்ணலாம். அப்போது 18,200 காலையும் புட்டையும் ரைட்டிங் பண்ணுறாங்க அல்லது பை பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 18,200 காலுடைய இப்போதைக்கு தற்போதைய ப்ரீமியம் 158 ரூபாய், புட் ஆப்ஷன் 96 ரூபாய். இப்போது இதனுடைய 2 ப்ரீமியத்தையும் நாம் கூட்டுத்தொகையாக மாற்றினால் 254 ரூபாய் நம்மளுக்கு ப்ரீமியம் வரும். அப்போது 18,200 கால் அண்ட் புட், அதாவது கால் மற்றும் புட் ஆப்ஷனை இரண்டையுமே விற்பனை செய்தால் அப்படின்னா அப்போ மொத்தம் 254 ரூபா ப்ரீமியம் வரும்னா இதை 18,200 ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 18,200ஓட மைனஸ் பண்ணிக்கோங்க, கழித்து கொள்ளுங்கள், கூட்டுங்கள் அண்டு கழியுங்கள். அப்போது 18,454 கீழ்முகமாக 17,946. இந்த விலையில் ரைட்டிங் பண்ணியிருக்கீங்க, விற்பனை செய்திருக்கீங்கன்னா இதற்கு மேல் சென்றால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதற்கு கீழ் சந்தை சென்றால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்போது இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நஷ்டமே வராது. அதுவும் 18,200லேயே சந்தை முடிவுற சூழ்நிலை இருந்துருச்சுன்னா இந்த 2 ப்ரீமியமே 0 ஆகிடும். அப்போ அவங்களுக்கு 254 ரூபாய் மொத்த லாபமாக கிடைக்கும். 18,200 க்ளோஸ் ஆச்சுன்னா. இது மாறுபட்டு எங்கே க்ளோஸ் ஆனாலும் அதற்குண்டான தாக்கம் இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டுமே இருக்கும், அவுட் த மணி ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது. இப்போ இதுவே 18,300 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போ 18,200 கால் தான் இந்த மணி கால். அப்போ என்ன ஆகும், 18,200 கால் 100 ரூபாய் இருக்கும், மற்ற அனைத்து ப்ரீமியம் 0 ஆகிடும். அப்போ 254ல் 100 ரூபா கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 154 ரூபாய் லாபமாக அமையும். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதுவே நம்ம ரைட்டிங் பண்ணாமல் பை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 18,454க்கு மேலே போனாலும் 17,946க்கு கீழே சந்தை போனாலும் அப்போத்தான் லாபம் வரும். ஆனால் 18,454லிருந்து 17,946க்குள்ளே இருந்ததுன்னா அவர்களுக்கு லாபம் வர வாய்ப்பே கிடையாது, நஷ்டம் ஏற்படவே வாய்ப்பு.
இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ ரெண்டையுமே பை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயத்தை நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அப்போ அது எப்போ நம்மளுக்கு இம்பேக்டட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு நிஃப்டியோட ஒரு தின பயணம் அல்லது ஒரு வார பயணம், ஏன்னா இது ஒரு வாரம் தானே ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கிறோம் வீக்லி, இது மந்த்லியில் எடுக்கிறவங்க ஓகே மந்த்லியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வீக்லி அப்படிங்கும்போது சந்தை வந்துட்டு 500 புள்ளிகள் நம்மளுக்கு இப்போ சராசரி ரேஞ்சாக இருக்கும். அதிகபட்சம் 300ல் இருந்து 500க்குள்ளே தான் இருக்கும். ஒரு வார பயணமே 300லேருந்து 500க்குள்ளே தான் இருக்கும். அப்போது நீங்கள் 18,200லிருந்து 254 ரூபா பயணம் பாருங்கள். இந்த ரெண்டு பயணத்துக்கு 500 பாயிண்ட் வருது. அப்போது இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே இது நடைபெறாத ஒன்று. அப்போ இது ரைட் பண்ணுறவங்களுக்கு சற்று லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுவே 1000 புள்ளி ரேஞ்ச் வருது, ஒரு வாரத்தோட பயணம் 1000 பாயிண்ட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சந்தை இருக்கிறது 18,200. அப்போ இங்கிருந்து 1000 பாயிண்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சுன்னா 19,200 போயிடும். அப்போ 18,200 கால் எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு 1000 ரூபாய் இருக்கும். 18,200 புட் என்னவாக இருக்கும்? 0வாக மாறிவிடும். அப்போ எவ்வளோ லாபம், எவ்வளோ விலை இருக்கும்? மொத்த விலை 1000 ரூபாய். அப்போ நம்ம எவ்வளோக்கு ரைட் பண்ணியிருக்கிறோம், வாங்கியிருக்கோம்? 254 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்போது நம்மளுக்கு 746 ரூபாய் லாபமாக அமையும். எப்போது சந்தையோட ரேஞ்ச் பெரிதாக மாறும் பொழுது மட்டுமே இது சாத்தியம். ஓகே, அடுத்தது ஹெச் 18,300 காலையும் 18,100 புட்டையும் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் 170 ரூபா ப்ரீமியம் அவங்களுக்கு கிடைக்கும். இதே பை பண்ணுறாங்கனாலும் 170 ரூபா கொடுத்து வாங்கணும். ரைட் பண்ணுறவங்களுக்கும் 170 ரூபா தான், செல் பண்ணுறவங்களுக்கும் 170 ரூபா தான். ஆனால் எல்லைகள் மட்டும் மாறுபடும். அப்போ 18,300லிருந்து இந்த 170 கூட்டினா 18,470. அப்போது ரைட் பண்ணவங்களுக்கு 18,470க்கு மேலே சென்றால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதே 18,100லிருந்து 170 கழிச்சா 17,930. அதற்கு கீழ் சென்றால் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு லாஸ் வரும். அப்போ இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கும்போது அவர்களுக்கு நஷ்டமே ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம தெரியணும். இதை பை பண்ணவங்களுக்கு இந்த எல்லையை கடந்தால் மட்டுமே லாபம் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்போ 18,300க்கு மேலேயும் 18,100க்கு கீழே இல்லைனாலே இந்த இடைப்பட்டல் இருக்கும்போது இது ரெண்டுமே 0 ஆகிடும். 18,300 காலும் 0 ஆகும், 18,100 காலும் 100 புட்டும் 0 ஆகிடும், 18,300 காலும் 0 ஆகிடும். அதுதான் அவர்களுக்கு லாபம். அதற்கு தாண்டுதா இல்லை தாண்டலையா? ரைட்டிங் பண்ணவங்களுக்கு இந்த எல்லைக்குள்ளே இருந்த லாபம், இந்த எல்லையை கடந்து சென்றால் நஷ்டம். அதே பை பண்ணவங்களுக்கு இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் நஷ்டம், இந்த எல்லையை கடந்தால் லாபம். அவ்வளோதான். இதை எளிமையாக புரிஞ்சுட்டா போதும். இதுவே இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, நம்மளுக்கு சந்தை வந்துட்டு 18,100லிருந்து 18,300க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஹெச் படி நம்மளுக்கு தெரியுது. அப்போ 18,100 கால் 100 புட், 200 கால் 200 புட், 300 கால் 300 புட் எடுத்துட்டோம்னா காலை ரைட் பண்ணுறதோட நோக்கம் அதனை கடக்காது என்கிற நம்பிக்கையில் தான் ரைட் பண்ணுறாங்க. பை பண்ணுறவங்க அதனை கடக்கும் என்கிற நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அப்போ அந்த எல்லை தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போது 18,100 கால் அண்டு 100 புட்டை ஃபஸ்ட் எடுக்கிறோம். அப்போ 100 காலுனா காலோட வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும், புட்டுனா மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 18,100ஓட 222 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 18,322. இந்த எல்லையை கடக்கும்போது 18,100 காலை விற்பனை செய்தவர்கள் பயப்படுவார்கள். இதுவே 18,322 தாண்டுதுன்னா 18,100 காலை பை பண்ணுறவங்களுக்கு அதற்கு மேல் தான் லாபம் வர ஆரம்பிக்கும். இதுதான் ரெண்டு மாற்றி யோசிக்கணும். நம்ம ரைட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும், பை பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதே 18,100 புட்டை வந்துட்டு 65 ரூபாய்க்கு ப்ரீமியம் இருக்குன்னா இதை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 18,035. இதை பை பண்ணவங்க 18,035க்கு கீழே போனால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதை ரைட் பண்ணவங்களுக்கு 18,035க்கு மேலே போனால் மகிழ்ச்சி இருக்காது, அவங்க சோகமாக மாறுவாங்க. அப்போது அதிகபட்சம் இது வந்து இப்போ ஹெட்ஜிங் பர்பஸுக்கோஸ் கொண்டு வந்ததுனால விற்பனை பண்ணுறதுக்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க. பை பண்ணுறவோட தாக்கம் குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுல ரைட்டிங் பண்ணுறவங்களோட நிலையில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம். அதனால்
நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்துட்டு அவர்கள் பயப்படக்கூடிய இடம், அவர்கள் பயப்படலைன்னா இந்த எல்லைக்குள்ளே இருக்கும், அவர்கள் பயந்தாதான் எல்லை மாறும் அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போ 18,200 கால் அண்ட் 200 புட்டுனா 200 காலை மட்டும் ஆட் பண்ணால் 18,358, 18,200 ப்ளஸ் 158, அப்போ 18,358. அப்போ 18,358க்கு மேலே செல்கிற வர இதை ரைட் பண்ணவங்க பயப்படவே மாட்டாங்க. அப்போ அதற்கு மேலே போனதாக பயப்படுவாங்க. அப்போ அவங்க பயப்படாத சூழ்நிலை இருக்கிற வர சந்தை அதனை தாண்டாது. அதனால தான் நம்ம 18,358 ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே 18,300 காலை ரைட் பண்ணவங்க 105னா 18,405க்கு மேலே போனால் தான் பயப்படுவாங்க. அந்த எல்லையை தாண்டவரை அவங்க பயப்பட மாட்டாங்க. அதனால தான் நம்ம அதை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். இதே புட் ரைட்டர்ஸ் 18,300 புட்டை ரைட் பண்ணவங்க 18,159ற்கு கீழே சென்றால் தான் அவர்கள் பயப்படுவார்கள். அதனால இது சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். 18,200 புட்டை 96 ரூபாய்க்கு ரைட் பண்ணவங்க 18,104க்கு கீழே போனதான் 18,200 மைனஸ் 96. அப்போ 18,104க்கு கீழே போனால் தான் அவங்க பயப்படுவாங்க. அதுக்கு கீழே போகாதவரை அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க பயப்படாதவரை சந்தை அதற்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இவ்வாறு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ந்தெடுத்து செய்கிறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஜனவரி 31க்குள்ளே 2022 ஜனவரி 31க்குள்ளே நம்ம கோர்ஸில் வந்துட்டு இணைபவர்களுக்கு ஒரு சிறு தள்ளுபடி சலுகை கொடுத்துருக்கு. விருப்பம் அதனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.